நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கேன் ஜோ, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏழு நாள் போல இன்றைய நாளும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம் சிறப்பா இருக்குது. கண்டிப்பா மகிழ்ச்சி உற்சாகம் எல்லாமே இருக்கும். ஏன்னா இறை மக்கள் நம்மள பாத்துட்டு இருக்காங்க, நம்ம இறை மக்களை பாத்துட்டோம் இல்லையா? அதனால இந்த கடவுள் வணக்கம் தலம் அப்படின்றவே ஒரு ஸ்பெஷல் தான். இருந்தாலும் இந்த ஸ்பெஷலோட ஒரு கதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு 2 குட்டி பையன் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெட்டி கடையில போயிட்டு சாக்லேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அதுல ஒரு பையன் வந்து ஃபர்ஸ்ட் போயிடுறான், ரெண்டாவது ஒரு பையன் வரான். அந்த தாத்தா வந்து நீங்க எப்பவும் வாங்குற சாக்லேட் ஒன்னே ஒன்றாப்பா இருக்கு, இதை நான் யாருக்குப்பா கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த குட்டி பையன், தாத்தா நான் தானே ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு கொடுங்க தாத்தா அப்படின்னா ரொம்ப யோசிச்சு, சரி நீ தான் ஃபர்ஸ்ட் என் கையில காசு கொடுத்த, நீயே எடுத்துக்கோ அந்த ஒரு சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை கொடுத்துட்டாரு. அந்த பையனுக்கு ஒரே பெருமிதம், ஐயோ நம்மளுக்கு அந்த சாக்லேட் கிடைச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கூட அப்படியே போறப்போ வீட்டுக்கு போறப்போ பேசிட்டே போறான். அண்ணா இங்க பாத்தியா, எனக்குன்னு தான் இந்த சாக்லேட் இருக்குல்ல, நான் அதை சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு பிரிக்கிறப்போ தவறி என்ன ஆயிடுது, அது கீழே விழுந்துருது. உடனே ரொம்ப ஃபீல் பண்ணி, அண்ணா சாக்லேட் கீழே விழுந்துருச்சு, என்னால சாப்பிட முடியாம போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். அப்ப அந்த அண்ணா வந்து அங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு, தம்பி நம்மளுக்கு என்னதான் நம்ம பிடிச்ச விஷயம் நம்ம கைக்குள்ளவே இருந்தாலும் சில நேரங்கள் அது நமக்குன்னு எழுதப்பட்டிருந்தா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா அது நம்ம கையை விட்டு தான் போகும். ஆனா அது நீ திடமா நீ நம்புற அப்படின்றப்போ அது எங்க இருந்தாலும் நீ உண்மையா அன்பு செலுத்தினா அது உனக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அறிவுரை சொல்றாரு. இதே தான் நம்ம லைஃப்லயே எடுத்துக்கணும். நம்ம என்னதான் பிடிச்ச விஷயம் நம்ம கைக்குள்ளேயே வச்சிருந்தாலும் அது நம்ம கையை விட்டு போறப்போ அது பெரிய வலி கொடுக்கும், அது வேறப்பட்ட விஷயம். இருந்தாலும் நம்ம கைக்குள்ள இருந்து அது தவறி விழுறப்போ ஓகே இது உண்மையான அன்புன்னு நமக்குள்ள இருந்துச்சுன்னா அது எங்க இருந்தாலும் எப்படி வேணாலும் வந்து சேரும்ன்றத நம்பணும். நிச்சயமா நம்முடைய அன்பை வந்து ஒரு பறவை போல சுதந்திரமாக பறக்க விட வேண்டும். அது நமக்குரியதாக இருந்தாலும் நிச்சயமா எங்க அலைந்து இருந்தாலும் அது மீண்டும் நம்மிடமே வந்து சேரும் அப்படிங்கிற அந்த கதை நமக்கு உணர்த்தி இருக்குது. இந்த சிந்தனையோட இன்னைக்கு நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம். எரிகின்ற திரியாக உனை மாற்றி இருள் சூழ்ந்த என் வாழ்வில் ஒளியேற்றி புதியதோர் வாழ்வினை எனக்கென தந்திடும் தலைவனும் நினைவினிலே சங்கமிக்கும் என் இதயம் அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம், பின்தொடரும் வாழ்வில் நீதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம் அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம், பின்தொடரும் வாழ்வில் நீதம். உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறுந்தது எந்த நேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன் உடலும் குருதியுமே உறுதி தந்தது.
வழி தவறிய ஆடன உனது அருள் வழியினை நான் மறந்திட என்னை காண கல்லும் முள்ளும் அலைந்து தேடினான். ஒரு கிளை என நீ இருந்திட அது கொடி என நான் படர்ந்திட உந்தன் அன்பு நெஞ்சினிலே என்னை மூடினான். லா, 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 உந்தன் அன்பிற்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம் அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நீதம், பின்தொடரும் வாழ்வில் நீதம். உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம் அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். மிக சிறப்பான அற்புதமான ஆலை தரிசனம் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இந்த இனிய காலை வேலை ரொம்ப அற்புதமாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இருந்தாலும் இந்த கடவுள் வணக்கம் தலம் இங்க இருந்து வெளியே போகிறப்போ ஏதாவது ஒரு மெசேஜை கொண்டு போவோம் இல்லையா? இன்னைக்கு அப்படி என்ன ஒரு ஆழமான மெசேஜை கொண்டு போறோம்? ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். என்ன அப்படின்னா இன்னைக்கு தேசிய அளவில் பெண் குழந்தைகளுக்கான சிறப்பு நாள் அப்படிங்கிறத எனக்கு என்ன பண்றோம், நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். பெண் குழந்தைகளுடைய முக்கியத்துவம் என்ன, பெண் குழந்தைகளுக்கு கல்வி அறிவு ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகளை மையப்படுத்திய ஒரு சிறப்பான நாள். அதனால் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய அன்பர்கள், உலகம் இருக்கக்கூடிய எல்லா பெண் குழந்தைகளுக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி அப்பா. ஏன் இந்த ஜனவரி 24 இதை வந்து பெண் குழந்தைக்கு தினமாக அனுசரிக்கிறாங்க, ஏன் இந்த நாளை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாற்றில் இந்தியாவுடைய பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் வந்து அவர்கள் பதவி ஏற்று அந்த ஆபீஸ்குள்ள நுழைந்த அந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 1966 அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நாளை மையப்படுத்தி இன்னைக்கு அதாவது தேசிய பெண் குழந்தைகள் நாள் என்ன பண்றாங்க, அனுசரிக்கிறோம். அப்போ அந்த வகையில் இன்னைக்கு வந்து பெண் குழந்தைகள் எல்லா வீட்லையுமே வந்து ஒரு மகிழ்ச்சியின் அடையாளம் அப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ ஒரு தந்தையாக தன் பெண் குழந்தைக்கு இருக்கக்கூடிய ஒரு தந்தையின் கடமைகள் என்னென்ன, அதைத்தான் எனக்கு என்ன பண்ண போறோம், சிந்திக்க போறோம். ஸோ அப்போ அம்மாக்கள் இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அம்மாவுக்கும் இதுல என்ன இருக்குது, இருக்குது. ஸோ அந்த வகையில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைக்கான ஒரு சேஃப் பிளேஸ், அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கான ஒரு சேஃப் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா தான். அதை சொல்லும்போது வெகு அண்மையில் வந்த ஒரு ஆராய்ச்சியினுடைய ஒரு முடிவை என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, எந்த பெண் குழந்தைகள் வளரக்கூடிய, அதாவது அந்த குழந்தையாக பிறந்து அது அதனுடைய 10 பருவம், கல்லூரி பருவம் அப்படி போகக்கூடிய காலகட்டத்தில் எந்த பெண் குழந்தைக்கு தந்தையினுடைய அரவணைப்பு, தந்தையினுடைய ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குதோ அந்த குழந்தைங்க தன்னுடைய வாழ்க்கையில அவங்க தனிச்சையாக முடிவு எடுப்பதிலும் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதிலும் அவங்க வந்து ஒரு தன்னிகரற்ற ஒரு நிலை என்ன பண்றாங்க, அடைகிறார்கள். வாழ்வில் பல வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து சின்ன வயசுல என்ன பண்ணிருக்காங்க, அப்பா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். சோ அப்போ தன்னுடைய பெண் குழந்தைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாளர்களாக வரணும் அப்படின்னா ஒவ்வொரு தந்தைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை அந்த குழந்தைக்குரிய ஒரு சேஃப் பிளேஸ், எங்க அப்பா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை, தினமான ஒரு நம்பிக்கையை கொடுப்பதுதான். இன்னும் என்னென்ன இருக்குன்றதை நம்ம தொடர்ந்து பேசுவோம், விவாத பகுதியை பார்க்கலாம். எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் நாயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையன நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே ஒளிந்திடும். எப்ராயிம் பென்யமின் மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்கவாரும்.
ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர். கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர். கண்ணீரை அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர். எங்கள் அண்டை நாட்டாருக்கு எங்களை சர்ச்சை பொருளாக்கினீர். எங்கள் எதிரிகள் எம்மை ஏளனம் செய்தார்கள். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும். ஆண்டவரே எம்மை மீட்குமாறு உம்முக ஒளியே காட்டியருளும். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன். அந்த இறைவனை அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள, அனுபவித்து பார்க்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் என்பது. இது ஆசாபின் பாடலாக இருக்கிறது. இந்த பாடல் எதை குறித்தான பாடல் என்றால் ஒரு புது வாழ்வுக்கான ஒரு பாடல். ஒரு தனி மனிதனுடைய புது வாழ்வு அல்ல, மாறாக ஒரு நாட்டினுடைய புது வாழ்வுக்கான பாடலாக இருக்கிறது. பழமையை நினைத்து பார்த்து ஆண்டவர் எந்த அளவுக்கு நம் மீது அன்பும் இரக்கமும் கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்து பார்த்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு மறுபடியும் எங்களுக்கு கிடைத்து விடாதா என்ற ஏக்கத்தோடு பாடுகிற பாடலாக இருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் புறையினத்த நாட்டிடம் அடிமைப்பட்டிருக்கிற வேளையிலே அவர்களது அட்டூழியங்களை தாங்க முடியாமல் வேதனைக்குள்ளாகி ஆண்டவரே எங்களுக்கு மறுவாழ்வு புதுவாழ்வு தாரும் என்று கேட்கிற ஜபமாக, மன்றாட்டாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல். ஆண்டவரை எவ்வாறு அழைக்கிறார் என்றால் இஸ்ராயலின் ஆயரே என்று அழைக்கிறார். ஆயர் எந்த அளவுக்கு தனது ஆடுகளின் மீது, மந்தையின் மீது அக்கறை கொண்டிருப்பார் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஆயன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவரே நீர் எங்களுக்கெல்லாம் ஆயராக இருக்கிறீர், கண்காணித்து பராமரிக்கிறீர், எங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற ஆண்டவராக இருக்கிறீர், நீர் எங்களது அன்பு ஆயர் என்று சொல்லி அழைத்து இந்த திருப்பாடல் துவங்குகிறது. இஸ்ராயலின் ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆயராக இருக்கிறீர், எங்களது வேண்டுகிறதுக்கு செவிசாயும். மேலுமாக நீர் யோசேப்பை எவ்வளவு நுணுக்கமாக பராமரித்து பாதுகாத்தீரோ அதுபோல எங்களையும் பாதுகாத்தவர். வேற்று தேசத்திலே அவன் எவ்வாறாக வேதனைக்குள்ளாக இருக்கிற போதெல்லாம் அவரை தாங்கினீரோ, அவரை உமது பிள்ளையாக பாவித்தீரோ அதுபோல எங்களையும் பாவியும், எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு துணை செய்யும் என்று வேண்டுகிற பாடலாக இருக்கிறது. அவரது பிள்ளைகளாகிய எப்ராஹிம், மானசே, மேலும் பெஞ்சமின் இவர்களது குளங்கள் வழியாக எங்களை எந்த அளவுக்கு உயர்த்தினீரோ அதுபோலவே எங்களை மறுபடியும் உயர்த்தி பிடியும், புதுவாழ்வு தாரும், மறுவாழ்வு தாரும் என்று வேண்டுகிற பாடல். ஆண்டவரே நாங்கள் புறையினத்து மக்களுக்கு அடிமைகளாக இருக்கிற போது நாங்கள் எந்த அளவுக்கு வேதனைக்குள்ளாக இருக்கிறோம் என்றால் அவர்களது ஏளன பொருளாக நாங்கள் மாறி போய்விட்டோம், அவர்களது சர்ச்சை பொருளாக மாறி போய்விட்டோம். எப்பொழுதெல்லாம் அவர்கள் எங்களை தாக்குவார்கள், எப்போதெல்லாம் அவர்கள் எங்களுக்கு எதிராக வருவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இக்கட்டான வேதனைக்குள்ளான கலகம் நிறைந்த உயிர் பயம் நிறைந்த ஒரு சூழலுக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டுகிற பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு கொடுமையான வேதனை என்றால் நாங்கள் எங்களது கண்ணீரை உணவாக பருகுகிறோம், அருந்துகிறோம், உண்ணுகிறோம். அந்த அளவுக்கு வேதனை, ஒவ்வொரு நாளும் கண்ணீர், ஒவ்வொரு நாளும் வேதனை. நாங்கள் தாங்கவொல்லாத துன்பத்துக்குள்ளாக இருக்கிறோம். அனுதினமும் கண்ணீர் தான் எங்களுக்கு உணவாக இருக்கிறது. ஆண்டவரே எங்கள் மீது சினம் கொண்டிருந்தால் மன்னியும், உமது சினத்தை தணித்துக் கொள்ளும். நீர் சினம் கொள்ளுகிற அளவுக்கு நாங்கள்
தகுதியானவர்கள் அல்ல, எங்களை இரக்கத்தின் கண் கொண்டு பாரும் என்று கேட்கிற ஜெபமாக இருக்கிறது. ஆக இந்த திருப்பாடலை வாசிக்கிற போதெல்லாம் நாம் சற்று சிந்திப்போம். நாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற போது நிச்சயம் ஒரு நாள் அனாவசியமான தேவையில்லாத நபர்களிடம் மாட்டிக்கொண்டு பிரச்சனைகளுக்குள்ளாகி, வருத்தங்களுக்குள்ளாகி, அவமானங்களுக்கு உள்ளாகி கண்ணீர் விடுகிற சூழல் நமக்கு ஏற்படும். ஆகவே சற்று சிந்தித்து பார்ப்போம். மறுவாழ்வுக்காக, புது வாழ்வுக்காக ஆண்டவரிடம் மன்றாடி நிற்போம். நிச்சயம் அந்த மறுவாழ்வை, புது வாழ்வை இறைவன் நமக்கு தருவார். வாய்ப்பை கொடுக்கிற தேவனாகவே அவர் இருக்கிறார். அப்படி அந்த வாய்ப்பை நாம் பெற வேண்டுமானால் சிந்திக்க வேண்டிய வழிமுறைகள் இருக்கிறது, செயல்படுத்த வேண்டிய காரணங்கள் இருக்கிறது. சற்று சிந்திப்போம். முதலில் நாம் நமது குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம், அறிக்கையிடுவோம். நான் செய்தவை அனைத்தும் தவறு என ஒத்துக்கொள்வோம். அதுவே நியாயமான காரியமாக இருக்கும். ஆண்டவரிடம் மறுபடியும் நம்மை சரணடைந்து விடுவோம். ஆண்டவரே, நான் செய்தது தவறு, நான் புரிந்தது குற்றம் என்று சொல்லி நம்மையே சமர்ப்பித்து விடுவது நியாயமாக இருக்கும். அப்போது ஆத்மார்த்தமாக நாம் அறிக்கையிடுகிற நமது பாவ அறிக்கையை இறைவன் கேட்ட பிறகாக, நாம் நமது குற்றங்களை ஒத்துக்கொண்ட பிறகாக நம்மை மன்னித்து புது வாழ்வு தர அவர் வாய்ப்பை அனுப்புவார், அழைப்பை கொடுப்பார். புது வாழ்வுக்கான அழைப்பு கிடைக்கிற போது நிச்சயம் நாம் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய மனிதருக்குரிய இயல்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவை போல இந்த உலகிலே நாம் வாழ வேண்டும். மறு கிறிஸ்துவாக மாறி வாழ வேண்டும். அப்போதுதான் இறைவனின் சித்தம் நிறைவேறும். இறைவனின் விருப்பப்படி வாழுகிற மக்களாக இந்த உலகிலே நாம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட உன்னத வரத்தை வேண்டி இந்த திருப்பாடல் வழியாக நாம் இறைவனிடம் இறைஞ்சுவோம். அன்பு இறைவா, மறுவாழ்வு வேண்டும், புது வாழ்வு வேண்டும், மாற்றம் வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆற்றலோடு செயல்பட நீரே உதவி செய்வீராக. அன்பாண்டவரே, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக, இரக்கம் காட்டுவீராக. அவமானங்கள், சோதனைகள், வருத்தங்களிலும் கவலைகளிலும் எங்களை விடுவிப்பீராக. உமது கிருபை எங்கள் மீது எந்நாளும் இருந்து எங்களை வழி நடத்துவதாக. அன்பு இறைவன் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தந்தை எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதில் அடுத்ததா என்ன சொல்றாங்க? பெண் குழந்தைகள் அப்படின்றப்போவே அவங்களுடைய இந்த பருவம் தாண்டின அந்த வயது இருக்கு இல்லையா, ஸோ அதை தாண்டிய பிறகு அவங்களுக்கு எப்பவுமே என்னன்னா ஒரு அவங்கள அறியப்படாத ஒரு வெக்கம் ஒன்று வரும், அவங்கள அறியப்படாத ஒரு பயம் இருக்கும். இது எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியே சொல்லப்படாத சில உண்மைகளும் இருக்கும். இது எப்படா வெளிப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையாக்கி நீங்க சொன்ன மாதிரி அந்த பாதுகாப்பான இடம், அந்த ஒரு திடமான ஒரு நம்பிக்கை அப்படின்னு கொடுக்குறப்போ அதை அவங்க சொல்வாங்க. அதே மாதிரி தான் அவங்களுடைய கனவுகளாகட்டும், அவங்க காண்கிற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் எப்போ போய் அவங்களால ஓப்பனப்பா சொல்ல முடியும் அப்படின்னா ஒரு தந்தை அவங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்பேஸ். ஸோ அதெல்லாம் கேட்கக்கூடிய திறன் வாய்ந்தவராக, என்னதான் காது எனக்கு கேட்டாலும், என் பெண் பிள்ளை என்ன சொன்னாலும் அதை கேட்பதற்கு எனக்கு பொறுமை இருக்கிறது அப்படின்னு கேட்கிற வண்ணம் ஒரு தந்தை இருக்க வேண்டும். நிச்சயமா ஒரு பொறுமையான ஒரு லிசனர், செவி கொடுத்து கேட்கக்கூடிய ஒரு நபராக தந்தை அவர்கள் இருக்க வேண்டும். அது நீங்க சொன்ன மாதிரி கனவாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், இல்ல தன்னுடைய எண்ண ஓட்டங்களாக இருக்கலாம், தன்னுடைய எதிர்காலத்தை பத்தின ஒரு என்னவானாலும் அது இருக்கலாம். சோ அது எதை அந்த குழந்தை சொன்னாலும் அதை பொறுமையோடு கேட்க வேண்டும். அதுல முக்கியமான விஷயம், தீர்ப்பிடக்கூடிய மனநிலையில் தந்தை என்ன பண்ண கூடாது. என் குழந்தைக்கு பல நேரங்கள் நம்ம குழந்தைகிட்ட சொல்ற விஷயம், உனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றோம். ஆனா நாம இன்னைக்கு 30 வயது 40 வயதுல பயன்படுத்தக்கூடிய அந்த டச் ஸ்கிரீன், மொபைல் போன், செல்போன், ஸ்மார்ட் போன் எல்லாம் இன்னைக்கு பிறந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, ஈஸியா ஹேண்டில் பண்ணுது. அப்போ நம்ம 30 வயசு 40 வயசுல பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜியை இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப எளிதாகவே சீக்கிரமாக என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. அப்ப நம்மை காட்டிலும் அவர்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு, என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ என் குழந்தைக்கு ஒன்னும் தெரியல, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு உனக்கு ஒன்னும் தெரியாது, நான் சொல்றதை கேளு அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. பெண் குழந்தைகள் என்ன சொல்லுதோ அதை கேட்கக்கூடிய ஒரு தந்தையாக நம்ம என்ன பண்ண வேண்டும் இருக்கலாம். இன்னும் தொடர்ந்தும் பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 24 புனித பிரான்சிஸ் சலேசியார். பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த பிரான்சிஸ் தே பாய்சி, பிரான்சிஸ் தே சியோனாஸ் பெற்றோருக்கு கிபி 1567 ஆண்டு ஆகஸ்ட் 21 நாள் பிறந்தார் பிரான்சிஸ் சலேசியார். தன் தொடக்க கல்வியினை இயேசு சபையின் பள்ளியிலும், மேற்படிப்பினை பாரிஸ் பல்கலைக்கழகத்திலும் பயின்ற இவர் பதுவா பல்கலைக்கழகத்தில்
சட்டம் பயின்று முனைவர் பட்டம் பெற்றார். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவர் குருத்துவ பயிற்சி பெற்று கிபி 1593 குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். இத்தாலியின் ஜெனீவா மறைமாவட்டத்தில் நிலவியிருந்த கால்வின் தப்பறைகளை தன் எழுத்தினாலும் மறையுரையினாலும் அகற்றிய சலேசியார் பிரிவினை சபையினை சேர்ந்த சுமார் 40,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க திருச்சபையினில் இணைவதற்கு காரணமாக அமைந்தார். ஜெனீவாவின் பல்வேறு பகுதிகளில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து கத்தோலிக்க விசுவாசத்தினை விதைத்த அருட்தந்தை பிரான்சிஸ் சலேசியார் கிபி 1602 ஜெனீவா மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். புனித வின்சென்தே பவுலின் நண்பரான இவர் மினவுதல் என்ற துறவற சபையினை நிறுவி எளிய மக்களுக்கு உதவிகள் செய்தார். மற்றவர்களை தீர்ப்பிடுவதும் புரணி பேசுவதும் கொடிய பாவம் என்று கூறி புனிதம் என்பது துறவிகளுக்கு மட்டுமல்ல சாமானியருக்கும் உரியது என்று அறிக்கையிட்ட ஆயர் பிரான்சிஸ் சலேசியார் கிபி 1622 டிசம்பர் 28 விண்ணகமடைந்தார். உங்கள் பார்வையை தியானத்தின் வழியாக கடவுள் பக்கம் திருப்பினால் உங்களது ஆன்மாவில் கடவுள் நிறைந்திருப்பார் எனவும் நீங்கள் அனைத்து செயல்பாடுகளையும் கடவுளின் பிரசன்னத்திலிருந்தே தொடங்க வேண்டும் என்று மொழிந்த ஆயர் பிரான்சிஸ் சலேசியாரை திருத்தந்தை 7ஆம் அலெக்சாண்டர் கிபி 1665 புனிதராக உயர்த்த கிபி 1877 திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் திருச்சபையின் மறைவல்லுனராக அறிவித்தார். இதழியலாளர் மற்றும் எழுத்தாளர்களின் பாதுகாவலராக விளங்கும் புனித பிரான்சிஸ் சலேசியார் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் எழுத்தாளர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. ஒரு பெண் குழந்தை அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னா அவங்க உண்மையா ஒரு பெரிய மகாராணியா நம்ம வீட்டுல வளருவாங்க, அதுல டவுட் எதுவுமே கிடையாது. இருந்தாலும் ஒரு தந்தை அவங்களுடைய பக்கத்துல இருக்கப்போ அந்த தந்தை எப்படி இருக்கணும் அந்த பெண் குழந்தைகளுக்கு முன்னாடி அப்படின்றத இன்னைக்கு நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில அடுத்ததா என்ன? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல், அதாவது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டரா ஒரு அப்பா என்ன பண்ணணும், எப்பவுமே ஒரு பெண் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அது எப்போ அப்படின்னு இருக்கணும். ஆமா, அதாவது அந்த குழந்தை ஜெயிச்சாலும் சரி, அந்த குழந்தை வாழ்க்கையில தோற்றாலும் சரி. ஆனா நான் அந்த சப்போர்ட்டிங் ரோல் அந்த தந்தை என்ன பண்ணிடக்கூடாது, விட்டு கொடுத்துடவே கூடாது. சில நேரங்கள்ல சில முடிவுகள் அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் எடுக்கும். அப்போ அந்த தந்தையோ இல்ல அவங்க பெற்றோரோ வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு மீறி அந்த முடிவுகள்ல போய் நிக்கிறப்போ அது சில நேரங்கள் தோல்விகள் என்ன பண்ணலாம் முடியலாம். அந்த டைம் நான் சொன்ன நீ கேட்கல அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி எந்த பேரண்ட்டும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா விட்டுட்டு போக மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த உறவுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்பு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது, எந்த உறவாக இருந்தாலும் சரி. அப்ப அப்படிப்பட்ட நிலையில ஒரு தந்தை ஒரு தன்னுடைய குழந்தைக்கு, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைக்கு, அது வெற்றி அடைந்தாலும் சரி தோல்வி அடைந்தாலும் சரி, உனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட், ஒரு பேக் போனா நான் என்ன பண்றேன் இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு தந்தை கொடுக்க வேண்டும். எஸ், அது திடமா நம்ம நம்புவோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். ஒரு பெரிய செல்வந்தரிடம் கொஞ்ச காலம் வேலை பார்த்து வந்தார் முல்லா. ஒரு நாள் 3 முறை கடைக்கு போய் திரும்பி வருவதை கண்டார் செல்வந்தர். அழைத்து ஏன் என்று விசாரித்தார். முதல் முறை கோதுமை வாங்க போனேன், 2ஆம் முறை முட்டை வாங்க போனேன், 3ஆம் முறை எண்ணெய் வாங்க போனேன், அவ்வளவுதான் முதலாளி. சொன்ன முல்லாவிடம் கத்தி விட்டார் முதலாளி.
கடைக்கு போவதற்கு முன்பு திட்டமிட வேண்டாமா? திட்டமிட்டு ஒரே தடவையில் 3 வேலைகளையும் முடித்துவிட்டு வர வேண்டாமா? அதுவல்லவா புத்திசாலித்தனம். இப்படி கொஞ்சம் காட்டமாகவே காட்டிவிட்டார் செல்வந்தர். சரி முதலாளி, இனிமேல் திட்டமிட்டு செயல்படுவேன், இது உறுதி. இப்படி முல்லாவும் உறுதி அளித்து விட்டார். அதுபோலவே அடுத்தடுத்து செய்தும் மிகவும் நல்ல பாராட்டை பெற்றுவிட்டார். சில மாதங்கள் கழித்து அந்த செல்வந்த முதலாளிக்கு திடீரென்று நெஞ்சுவலி வந்து விட்டது. கொஞ்சம் லேசான நெஞ்சுவலிதான், ஆனால் திடீர் நெஞ்சுவலி வந்து விட்டது. முல்லாவை கூப்பிட்டு வைத்தியரை அவசரமாக அழைத்து வர சொல்லி அனுப்பி வைத்தார் முதலாளி. இதோ என்று விரைந்து போன முல்லா வீடு திரும்பிய போது 3 பேர்களுடன் வந்து நின்றார் அவசரமாக. எதற்காக இந்த 3 பேர்? இப்படி கேட்டபோது பதவிசாக விளக்கினாராம் முல்லா. முதலாளி, இதோ இவர் வைத்தியர், உங்களுக்கு வைத்தியம் பார்க்க. மீதி 2 பேரில் ஒருவர் மதக்குரு, உங்களுக்கு இறுதி பிரார்த்தனை செய்ய. இன்னொருவர் சமாதி குழி தோண்டுபவர், ஒருவேளை நீங்கள் இறந்து விட்டால். இழுத்தபடி முடித்தார் முல்லா. போகும்போதே எல்லாவற்றையும் திட்டமிட்டு முடித்து விட்டேன் முதலாளி. திட்டமிட்டு ஒரே தடவையிலே 3 வேலைகளையும் செய்து அவர்களையும் அழைத்து வந்து விட்டேன் முதலாளி. முட்டாள்தனங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். முட்டாள்களை திருத்த முயற்சிப்பதை விட பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. 1000 வகை அறிவுகள் இருந்தாலும் சுய அறிவுதான் உன் வாழ்க்கைக்கு விளக்கு. அதை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டியதே உன் பொறுப்பு. சுய புத்தி வேண்டும் அல்லது சொல் புத்தி வேண்டும். 2 புத்தியும் இல்லாதவரே புத்தி கெட்டு அலைகிறார். சுய புத்தியால் ஒருவன் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருந்தால் அவன் சொல் புத்தியை கையில் எடுப்பது அவசியம். சொல் புத்தியால் ஒருவன் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருந்தால் அவன் சுய புத்தியை கையில் எடுப்பது அவசியம். சொல் புத்தி சுய புத்தியை கடந்து 3வது புத்தியும் உண்டு. அதுதான் சில்லறை புத்தி. சில்லறை புத்திக்காரரை கண்டுவிட்டால் சிதறி ஓடிவிடு. அமைதியான நதியிலேதான் தெளிவாக தெரியும் பிம்பம். மன அமைதியான நிலையில்தான் தெளிவாக தெரியும் உனது புத்தியும் மனமும். படித்த சொல் புத்தியை விட படிக்காத சுய புத்தியே சால சிறப்பு என்கிறார்கள். சிலருக்கு சொன்னால் புத்தி வரும், அவர்கள் மானமுள்ளவர்கள். சிலருக்கு பட்டால் புத்தி வரும், அவர்கள் சராசரிகள். சிலருக்கு பட்டாலுமே மானமே போனாலுமே புத்தி வராது, அவர்கள் சாக்கடை சேற்று பன்றிகள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், கடந்து செல்லப்பட வேண்டியவர்கள். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் தேசிய குழந்தைகள் தினத்தில் பெண் குழந்தைகளுக்கு ஒரு தந்தை ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன, இல்ல தந்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பேசிட்டு இருக்கோம். அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? எஸ், நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எப்படி ஒரு பாதுகாப்பான இடம் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும், ஒரு தந்தையா இருக்கணும் அப்படின்றப்போ, அதே நேரத்துல அந்த பாதுகாப்பு அப்படின்றது அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் உணரணும் இல்லையா? நான் எல்லாத்துலயுமே வந்து தந்தை வந்து ஒரு கீ கொடுக்குற பொம்மையா அந்த குழந்தை வளரக்கூடாது. எல்லா கண்ட்ரோலும் எங்க அப்பா கிட்ட தான் இருக்கு. அவர் சொன்னாதான் நான் நகருவேன், அவர் சொன்னாதான் நான் படுப்பேன், நான் சொன்னாதான் நான் வந்து வெளியே போவேன். இப்படி அந்த கண்ட்ரோல், அந்த ப்ரொடெக்டர் அப்படின்றது இருக்கணும். அவங்க வந்து எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணணும் குழந்தைங்களை. ஆனா ஒரு கண்ட்ரோலரா வந்து என்னைக்கும் இருக்கக்கூடாது. நிச்சயம். அதாவது இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு இந்த சமுதாயத்தில் ஏராளமான சிக்கல்கள் பிரச்சனைகள் என்ன இருக்கத்தான் செய்யுது. அப்போ இந்த சமுதாயத்தில் என் குழந்தை நுழைகின்ற பொழுது அது சிக்கல்களை சவால்களை எதிர்கொள்ள அது அஞ்சிருமோ, அதுக்கு பயம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே பாதுகாத்து வைப்பது பேர் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. சுதந்திரமாக வெளியே அனுப்பி எவ்வளோ பிரச்சனை உனக்கு வந்தாலும் உன் பக்கத்துல பக்கபலமா நான் என்ன பண்ணுவேன் இருப்பேன், உனக்கு பாதுகாப்பு அரணா நான் என்ன பண்ணுவேன் இருப்பேன். அதனால இந்த சமுதாயத்தை கண்டு நீ என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை, உனக்கு அப்பா நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையூட்டும் வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்டர் தான் இங்க தேவையே தவிர நீ இந்த நேரத்தில் நிற்க கூடாது, இந்த நேரத்தில் உட்காரக்கூடாது, இந்த நேரத்தில் வெளியே போகக்கூடாது, இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது. அது குறிப்பா பெண் குழந்தைகள் வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் கேட்கிறான்ல கூட, தம்பி கேட்கிறான்ல கூட, என்ன இருந்தாலும் அவன் ஆம்பளை பையன் தானே, இந்த மாதிரியான வார்த்தைகளை வீட்டுல என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த கூடாது. குழந்தைகள் அப்படின்னால இருவரும் சமமானவர்கள். அப்போ அந்த பெண் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு ஆண் குழந்தைகளுக்கான ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறோமோ, ஏன்னா ஆண் குழந்தைகள் சுதந்திரத்தை கொடுக்கிறப்போ இன்னொரு விஷயம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, அவனா போய் எதனாலும் ஃபேஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி. அவனா ஃபேஸ் பண்ணாலும் அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாங்க, வீட்டுல எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் என்ன பண்ணுது, அவனையும் அதை ஃபேஸ் பண்ண வைக்கும். அதே நம்பிக்கையை, அதே பாதுகாப்பை பெண் குழந்தைகளுக்கும் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு தலையாய கடமை ஒவ்வொரு தகவலுக்கும் இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. இன்னும் தொடர்ந்து பேசுவோம், பார்த்து பார்ப்பதே பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே,
ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று யோவானை பாராட்டிய இயேசு என்னும் தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஆளுமைகள் பிறரை பாராட்டுகின்றார்கள், மனம் விட்டு பாராட்டுகின்றார்கள், தாராளமாக பாராட்டுகின்றார்கள். ஜெனரஸ் அப்ரிசியேஷன் இஸ் அ சைன் ஆஃப் கிரேட் பர்சனாலிட்டிஸ். நாம் பிறரை பாராட்டும் போது மனம் விட்டு பாராட்ட வேண்டும், தாராளமாக பாராட்ட வேண்டும். இயேசு யோவானை பாராட்டினார். 2 தாராள பாராட்டுகளை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 9வது இறைமொழியில் நாம் வாசிக்கின்றோம். நீங்கள் பாலை நிலத்துக்கு யாரை பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லி இயேசு ஒரு ரெட்டாரிக் கொஸ்டின், கேள்விகளை எழுப்புகிறார், பல கேள்விகளை எழுப்புகிறார். கடைசியில் சொல்கிறாரு, பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இயேசு யோவானை இறைவாக்கினருக்கும் மேலானவர் என்று பாராட்டுகிறார், மனம் விட்டு பாராட்டுகிறார், தாராளமாக பாராட்டுகிறார். உண்மையில் யோவான் இறைவாக்கினர் தான், அவர்தான் இறுதி இறைவாக்கினர். பழைய ஏற்பாட்டின் இறுதி இறைவாக்கினர், புதிய ஏற்பாட்டின் முதல் இறைவாக்கினர் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாம். அவர் இறைவாக்கினர், ஆனால் இயேசு அவரை தாராளமாக இறைவாக்கினரை விட மேலானவர் என்று பாராட்டுகிறார். இறைவாக்கினரை விட மேலானவர் இயேசுதான். தனக்குள்ள பாராட்டை இயேசு யோவானுக்கு தாராளமாக வழங்குகிறார். இது முதல் எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக இன்னும் 2 இறைமொழிகள் கீழே வருகிறோம். 11வது இறைமொழி மத்தேயு 11:11 வாசிக்கிறோம். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. எவ்வளோ தாராளமான பாராட்டு பாருங்க. மனிதர்கள் அனைவரிலும் பெரியவர் யோவான் தான் என்று இயேசு பாராட்டுகிறார். உண்மையில் இதுவும் இயேசுக்குரிய பாராட்டு தான். மனிதர்கள் யாவரிலும் மேலானவர் இயேசுதான், இறைவாக்கினர் அனைவரிலும் மேலானவர் இயேசுதான். எனவேதான் பிலிப்பியர் திருமுடல் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 உள்ள அந்த கிறிஸ்தியல் புகழ் பாடலில் கடவுள் அவருக்கு எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். இந்த உலகில் உள்ள எல்லா பெயர்களிலும் மேலான பெயர் இயேசுவின் பெயர்தான். இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களிலும் மேலானவர் இயேசுதான். அவருக்கு முன்பாக அனைவரும் மண்டியிட வேண்டும் என்றெல்லாம் அந்த புகழ் பாடலில் நாம் வாசிக்கின்றோம். அந்த புகழ்ச்சியை இயேசு யோவானுக்கு தருகின்றார். இறைவாக்கினரின் மேலானவர் யோவான், இறைவாக்கினரை விட மேலானவர் யோவான், மனிதராக பிறந்தவர்கள் மிகப்பெரியவர் யோவான் என்று தாராளமாக பாராட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, நல்ல ஆளுமைகள் பிறரை பாராட்டுகிறார்கள், உள்ளத்திலிருந்து பாராட்டுகிறார்கள், தாராளமாக பாராட்டுகிறார்கள். அதுவே சிறந்த ஆளுமை. நாமும் இயேசுவை போல பிறரை தாராளமாக பாராட்டுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள் நம்ம பார்த்துட்டோம். ஒரு தகப்பனா, ஒரு தந்தையா, ஒரு பெண் குழந்தைக்கு எப்படி இருக்க வேண்டும், அதுல அடுத்ததா என்ன பண்ணும்? ஸோ அடுத்ததாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு நம்பிக்கையை கட்டமைக்கக்கூடியவராக ஒரு தந்தை ஒரு பெண் குழந்தைக்கு என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். ஸோ அப்போ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளாக என்ன பண்ணணும், இருக்கணும். ஸோ ஒரு படிப்பை ஒரு குழந்தை தேர்ந்தெடுக்குது. அப்போ அந்த படிப்பில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே என்ன பண்ணணும், இருக்கும். சில படிப்புகள் அந்த பெண் குழந்தைகளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு உடல் ரீதியிலான ஒரு டயர்ட் ஆகக்கூடிய ஒரு சில பிசிக்கல் வேலை நிறைய என்ன பண்ணும் இருக்கக்கூடிய ஒரு வேலையை மேபி அவங்க என்ன பண்ணிருக்கலாம், தேர்ந்தெடுத்துருக்கலாம். அப்போ அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸை அந்த குழந்தையோட டிஸ்கஸ் பண்ணணுமே தவிர, ஐயோ அங்கே போனா இப்படி நடந்துரும், இங்கே போனா இதை பண்ணிடுவாங்க, இங்கே செஞ்சா இப்படிலாம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், லாஸை மட்டும் நம்ம எடுத்து காட்டக்கூடாது. எடுத்து காட்டுவது எப்படின்னா பயம் ஏற்படுத்துவது போல இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெரும்பாலான குடும்பங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பயத்தை ஒரு ஆயுதமா என்ன பண்றோம், பயன்படுத்திக்கிறோம். குழந்தைங்க, சின்ன குழந்தைகள் இருக்கிறதுல இருந்து அதை செய்யாத, அங்க போனா இருட்டுல போனா பேய் இருக்கும், யாரும் ஒன்று என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க, யாருக்கு கொடுத்தாலும் இது என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது. ஸோ அந்த சேஃப்டி இருக்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை எப்படி நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், அது ரொம்ப 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 முக்கியம். அது குறிப்பாக ஒரு இக்கட்டான சூழல் இருக்கின்ற போது அந்த சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இன்னைக்கு நம்ம யாருக்குமே கற்றுக் கொடுப்பதே கிடையாது. அப்போ அது குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், கற்றுக் கொடுக்க வேண்டும். ஸோ நம்பிக்கையோட இந்த சமுதாயம் ரொம்ப ரொம்ப அழகானது. இந்த உலகம் பறந்து விரிந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. எவ்வளோ பெரிய சிக்கல், இக்கட்டான சூழல் வந்தாலும் நமக்குன்னு உதவி செய்ய கண்டிப்பாக 1-2 பேர் என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. ஸோ அப்படி நல்ல வார்த்தைகளை, பாசிட்டிவான வேர்ட்ஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு உள்ள கொடுக்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பயம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அவங்ககிட்ட நம்பிக்கை என்ன பண்ணும், பிறக்கும். ஸோ அப்படி நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்க வேண்டுமே தவிர பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நபரை என்ன பண்ணிருக்கோம், ஒரு தந்தை இருந்து விடக் கூடாது. இன்னும் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம்.
ஸோ சிறப்பான நாள் தேசிய பெண் குழந்தைகள் தினம். அதில் பேசிட்டு இருக்கிறோம் ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தந்தை எப்படி இருக்கணும்னு சொல்லி. அடுத்ததான் என்ன சொல்றாங்க? எந்த ஒரு பெண் குழந்தை போய் இந்த கேள்வி கேட்கிறப்போ உன்னுடைய ரோல் மாடல் யார் அம்மா அப்படின்னு கேட்கிறப்போ பெரிய பெரிய லீடர்ஸ் நேம் எல்லாம் சொல்லலாம். ஓகே, அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்கள பத்தி வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்பாங்க, அதை சொல்றாங்க. ஆனா இந்த ஒரு வார்த்தை யோசிக்காம என் அப்பா தான் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்றப்போ அந்த தகப்பன் அந்த இடத்துல அந்த குழந்தையுடைய மத்தியில வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடலா ஒரு தகப்பன் இருக்க வேண்டும். நிச்சயமா ஒவ்வொரு பெண் குழந்தையோட வாழ்க்கை அவங்களோட ஃபர்ஸ்ட் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவங்களோட அப்பா தான். ஏன் அப்படின்னா அவர் எதையுமே நோ அப்படின்னு என்ன பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. நம்ம சொன்ன அந்த ப்ரொடெக்டர், சப்போர்ட்டர், இந்த எல்லா ரோலையும் கரெக்டா என்ன பண்ணுவார், செய்வார். எந்த தந்தை அதை கரெக்டா செய்யறாங்களோ அந்த தந்தையிடம் வளரக்கூடிய பெண் குழந்தைக்கு தன்னம்பிக்கை எல்லாமே என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ அந்த தந்தை எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றாரு, தந்தை எப்படி வந்து இன்னைக்கு சமுதாயத்தை எதிர்கொள்கிறார், வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் எப்படி அவர் வந்து அணுகுகிறார், இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க. ஸோ அப்போ இதை பார்த்து பார்த்து வளரக்கூடியனால தான் அவங்க என்ன பண்றாங்க, ரோல் மாடல் என்னோட ஹீரோ எங்க அப்பா அப்படின்னு என்ன பண்றாங்க ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த ரோல் மாடல் ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா வாழும் முன் உதாரணமாக யார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை. அதனால பெரும்பாலான அப்பாக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் முன்னாடி, அதுவும் குறிப்பாக பெண் குழந்தைகள் முன்னாடி தன்னுடைய கண்ணீரை என்ன பண்ண மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. தன்னுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத வெளிப்படுத்தவே மாட்டாங்க. எல்லா பெண் குழந்தைகிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க எங்க அப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானவர், ரொம்ப ரொம்ப வலிமையானவர், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய வீக்னஸ் பார்ட் என்ன அப்படிங்கிறது எந்த பெண் குழந்தைகளுக்கும் தெரிஞ்சதே கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேல அவங்களா விவரம் இருந்து தெரிந்து கொண்டால் தான் அதை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றபடி அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, எளிதில் அவங்க வெளியே அதை காட்டிக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் வாழும் ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டும் ஒரு தந்தை. இன்னும் தொடர்ந்து பேசும் ஜோய், படத்தை பற்றி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உலகிலே மற்றவர்களோடு சேர்ந்து நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே சிறந்த மனிதராக வாழ்வது எப்படி, மற்றவர்களுடைய பார்வையிலே ஒரு நல்ல மனிதர், ஒரு சிறந்த மனிதர் என்ற நிலையிலே வாழ்வதற்கு என்ன வழி? இதோ கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் நமக்கு இங்கே ஒரு அளவுகோலை கொடுக்கின்றார். யார் சிறந்த மனிதர் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இதோ அவர் எப்படி கொடுக்கிறார். The ideal man bears the accidents of life with dignity and grace. The ideal man bears accidents of life with dignity and grace. அதாவது தன் வாழ்வில் வரும் எதிர்பாராத நிகழ்வுகளை மாண்புடனும் நன்னயத்துடனும் மேற்கொள்ளுகின்றவர்களே சிறந்த மனிதர்கள். ஆம் நண்பர்களே, சில வாரங்களுக்கு முன்னால் நான் சாலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னால் சென்ற அங்கே ஒரு சிறு சாலை விபத்து நடைபெற்றது. ஒரு இளைஞன் தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு பெரியவர் மீது சற்று மோதி அவர் நிலை தடுமாறி கீழே விழ இந்த வாலிபனும் தடுமாற்றம் அடைந்து சற்று முன்னால் சென்று நின்றான். உடனே அங்கு இருந்தவர்கள் கூடினார்கள். இந்த பெரியவர் சொன்னார், ஏதோ சிறு பையன்பா, அவன் வேகத்தில் வந்து தட்டி விட்டுட்டான், கவலைப்படாதீங்க தம்பி, நீ நல்லா இருப்பா, ஆனால் ரோட்டில் பார்த்து கவனத்தோடு போ என்று சொல்லிவிட்டு எல்லாரையும் சுற்றி பார்த்தார். கூடி நின்ற மனிதர்கள் அப்படியே வியந்து போனார்கள். இங்கே ஒரு கலவரமே நடக்கப் போகிறது என்ற அந்த சூழ்நிலை அப்படியே மாறி இன்னொருத்தர் சொன்னார், தன்னை இடித்து கீழே தள்ளிவிட்டு போன அந்த மனிதனையும் பார்த்து அவனும் நீ நல்லாரு அப்படின்னு சொல்லி அனுப்பினார் பாரு, இவரை விட பெரிய மனசு யாருக்குப்பா இருக்குது என்று சொல்லிவிட்டு அங்கு கலைந்து சென்றார்கள். நண்பர்களே, நமது வாழ்வில் வரும் எதிர்பாராத நிகழ்வுகளை மாண்புடனும், அதாவது மனிதத்தன்மையுடனும் நன்னயத்துடனும் மேற்கொள்ளுகின்றவர்கள்தான் சிறந்த மனிதர்கள். இந்த கூற்றின்படி சிறந்த மனிதர்களாக வாழ, மாண்புடன் நடந்து கொள்ள, நன்னயத்தோடு நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மனிதர்களையும் சந்திக்க நீங்கள் தயாரா? அப்படியானால் சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கு இதோ உங்கள் வழி. இந்த வழியிலே நடந்து சிறந்த மனிதர்கள் ஆகுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள்
ஒரு பெண் குழந்தை முன்னால் ஒரு தந்தையா எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்ததாக ஸோ அடுத்ததா ஒரு அப்பா தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு எமோஷனலி எப்போதும் அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு நபராக என்ன பண்ணணும் இருக்க வேண்டும். அந்த பெண் குழந்தை அழுது பேசினா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அதுக்கு கேட்கக்கூடிய ஒரு லிசனரா என்ன பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு அழுது புலம்புகின்ற பொழுது அந்த புலம்பலை கேட்கக்கூடிய ஒரு நபருக்கு எப்போ அவைலபிளா என்ன பண்ணணும் இருக்கணும். சில நேரங்களில் நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே தான் இருப்போ அப்படின்னு துரத்தி விடக்கூடிய ஒரு நபரை என்ன பண்ணிடக்கூடாது. அது கோபத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த கோபத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரா என்ன பண்ணணும் இருக்க வேண்டும். சோ அப்ப அந்த உணர்வுகளை எல்லாருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்த எமோஷனல் பாண்டிங் ஒரு அப்பாக்கும் ஒரு பொண்ணுக்கும் கண்டிப்பா இருக்கணும். நிச்சயமாக அது எந்த நேரத்திலுமே அந்த தந்தை அவைலபிளா இருக்கணும். நான் நைட்டு 10 மணி இல்ல 11 மணில எப்போ ஃபோன் பண்ணி சண்டை போடனாலும் சரி, எப்போ ஃபோன் பண்ணி பேசினாலும் சரி, இல்ல எப்போ ஃபோன் பண்ணி நான் அழுனாலும் சரி, எங்க அப்பா எனக்கு என்ன பண்ணுவார், அவைலபிளா இருப்பாரு. சோ இது என்ன அப்படின்னா அவங்கள ஒரு எப்பவுமே உள்ளுக்குள்ள நான் அடிக்கடி சொல்வது மனசு அப்படிங்கிறது குப்பை தொட்டி கிடையாது. பல நேரம் என்ன பண்றோம்னா குப்பை தொட்டி போல பல உணர்ச்சிகளை எதெல்லாம் வெளியேற்ற வேண்டுமோ அதெல்லாம் என்ன பண்றோம் உள்ளே தேக்கி வச்சுக்கிறோம். சோ அப்ப அதை வெளியேற்றுவதற்கு நல்ல ஒரு வடிகாலா யார் இருக்கணும் பெண் குழந்தைகளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தந்தை எப்போதும் அவைலபிளா இருக்கணும். அப்படி இருக்காரு அப்படின்னா சூப்பர் தான் இல்லையா. அந்த பெண் குழந்தை ஒரு வரம் கொடுத்திருக்காங்க கடவுள் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு நான் இந்த உரையாடலில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நாட்டின் நரம்பு மண்டலங்களான இந்த பணியாளர் தேர்வாணையங்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று இறுதியாக பிரிவு 321 முதல் 323 வரை இன்னும் சில நடைமுறைகளை அவை தொடர்பாக நமக்கு கற்றுத்தருகின்றன. குறிப்பாக இந்த அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அலுவல்களை நீட்டிப்பதற்கான அதிகாரத்தை பாராளுமன்றம் வைத்திருக்கிறது. ஸோ பல நேரங்களில் இவர்களுக்கான அலுவல்களை இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக பாராளுமன்றத்தால் முடியும் என்பதை பிரிவு 321 சுட்டி காட்டுகிறது. பிரிவு 322 அரசு பணியாளர் தேர்வாணையம் இவ்வளவு பெரிய அமைப்பு, ஏராளமான செலவு வரும். அந்த செலவுகள் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவை அனைத்தும் மத்திய அரசினுடைய தொகுப்பு நிதியிலிருந்து செலவாக்கப்படுகிறது. அப்ப யாராவது இனிமே உங்க அப்பா வீட்டு காசு அப்படின்னு கேட்டா நம்ம தைரியமா சொல்லலாம், நம்ம காசு தான், நம்ம வரியா கொடுத்ததுதான் தொகுப்பு நிதியாக மாறுகிறது. தொகுப்பு நிதியிலிருந்து தான் அவர்கள் ஊழியம் பெறுகிறார்கள். எனவேதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இவர்கள் எப்போதாவது நமக்கு கடமையாற்ற முடியாது என்று சொன்னால் நாம் அவர்களிடத்தில் வேலை வாங்குவதற்கான உரிமை நம்மிடத்தில் இருக்கிறது. நம்ம இதுதான் மறந்து போறோம். நீங்க எந்த ஆபீஸுக்கு போங்க, எந்த அரசு அலுவலகங்களுக்கு சென்றாலும் அது கீழே உங்க ஊர்ல இருக்கிறதுல இருந்து தொடங்கி ஜனாதிபதி மாளிகை வரையிலும் அவர்கள் நமக்கானவர்கள், நம்முடைய வேலைக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறவர்கள், நம்முடைய உழைப்பிலிருந்து, நம்முடைய வியர்வையிலிருந்து, நம்முடைய வரியிலிருந்து சம்பளம் வாங்குகிறவர்கள். எனவே நாம் சம்பளத்திற்கு வைத்திருக்கிறவர்கள் தான் இவர்கள். அதனால நமக்கு அவர்களிடமிருந்து எல்லா சேவைகளையும் பெற்றுக்கொள்வதற்கான தகுதி இருக்கிறது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் என்றால் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு முன்னாடி நம்ம கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் நம்ம முன்னாடி கைகட்டி நிற்கணும். சொல்லுங்க எசமா அப்படின்னு சொல்லணும். ஒரு காவல் கண்காணிப்பாளர், ஒரு எஸ்பி ஒரு மாநிலத்தில் இருக்கிறார் என்றால், ஒரு காவல்துறை அதிகாரி இருக்கிறார் என்றால் அவர் மக்களிடத்தில் என்னையா உங்களுக்கு செய்யணும், என்ன சார் நான் பண்ணணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்கணும். அதுதான் மக்கள் ஆட்சி முறை, அதுதான் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்க உரிமை. ஏனென்றால் இந்த தொகுப்பு நிதியிலிருந்து தான் அவர்கள் சம்பளம் பெறுகிறார்கள். இங்க நிலைமையே வேற. இங்க பார்த்தா நம்ம தான் போய் கைகட்டி நிக்கிறோம். இன்னும் இது வீட்டு வாட்ச்மேன்ட்ட முதலாளி கைகட்டி நிக்கிற மாதிரி, ஐயா கதவை திறந்து விடுறீங்களா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையான வாட்ச்மேன் என்ன செய்வாரு, நம்ம வந்தோன்னு ஒரு சல்யூட் அடிப்பாரு, உடனே ஐயா இந்த திறக்கிறையான்னு சொல்லுவாரு, இது சொல்லுவாரு. இதுதான் இந்த தேர்வாணையங்களா நியமிக்கப்படுகிற அரசு பணியாளர்கள்ட்ட. நீங்க ஒரு பிளாக் ஆபீஸ், ஒரு தாலுகா ஆபீஸ், ஒரு கலெக்டர் ஆபீஸ், ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க போனீங்கன்னாலும் அவர்கள் எழுந்து மரியாதையோடு நம்மிடத்தில் என்ன செய்யணும்னு கேட்டு நம்முடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக, நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக, நம்முடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உணர்வும் அவர்களை அப்படி செயல்படுத்த வைக்கிற அளவிற்கு நம்முடைய ஒன்றிணைதலும் இருக்கிற பொழுதுதான் இந்தியாவுக்கு விடியல் வரும். அவர்கள் எஜமானர்கள், நாம் பணியாளர்கள் என்று இந்த மக்கள் நம்பிக்கொண்டிருப்பது வரையிலும் இந்த மாற்றம் வராது. இந்த ஊழலும் குறையாது, லஞ்சமும் குறையாது, இது எதுவும் ஒழியாது. இது நாம் இன்னும் அடிமைத்தனத்தில் இருப்பவர்களாகத்தான் இருக்கிறோம். வைரமுத்து மிக அழகாக சொன்னது போல, இங்கே ஆள்பவர்களின் நிறங்கள் தான் மாறி இருக்கின்றன,
தோல்களின் நிறங்கள் தான் மாறி இருக்கின்றன. அன்றைக்கு ஆண்டவர்கள் வெள்ளை தோல், இன்றைக்கு ஆண்டவர்கள் பழுப்பு தோல், இவ்வளவுதான். நாம் அடிமைகளாகத்தான் இருக்கிறோம். ஆனா இதுலதான் மாற்றம் வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். என்ன மாற்றம்? ஆட்சி பணிகளில் இருப்பவர்கள் நமக்கு வேலை செய்வதற்காக இந்திய குடிமக்களால் உருவாக்கப்பட்டவர்கள், அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டவர்கள். அவர்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்ற செய்ய வேண்டியது குடிமக்களுடைய பொறுப்பு. இன்று அரசாட்சி நடைபெறவில்லை, இன்றைக்கு மக்களாட்சி தான் நடைபெறுகிறது. எனவே அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அந்த தொகுப்பு நிதியிலிருந்தான் அவர்களுக்கு பணம் வழங்கப்படுகிறது. இந்த ஒவ்வொரு ஆண்டும் அரசு பணியாளர் தேர்வாணையங்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் இருப்பவர்கள் தங்களுடைய அறிக்கைகளை குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் அனுப்ப வேண்டும். அவை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் வைக்கப்படுகின்றன. அந்த அறிக்கைகளின் மீது சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அரசுகளுக்கு உரிமை இருக்கின்றன. எனவே இவை அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டவர்களாக தொடர்ந்து இந்த நாடு மக்களாட்சி நாடாக இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த நாட்டின் மன்னர்கள் என்பதை என்றைக்கு உணர்ந்து கொள்ளுகிறோமோ அன்றுதான் அது சாத்தியம். அதுவரையிலும் நாம் அடிமைகளாகவே இருக்க பிறந்திருக்கிறோம் என்றே நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி நாம் உண்மையிலேயே நம்முடைய உழைப்பிலிருந்து, நம்முடைய வரிகளிலிருந்து, உடனே கேட்கலாம் எல்லாரும் வரி கட்டுறாங்களான். எல்லாரும் வரி கட்டுறோம், கண்டிப்பா. நேரடி வரியாக சிலர் கட்டலாம், மறைமுக வரியாக எல்லோரும் கட்டுக்கிறோம். இவை அனைத்தும் தான் இந்த நாட்டினுடைய தொகுப்பு நிதிக்கு செல்கிறது. எனவே நமக்கு உரிமை இருக்கிறது. இந்த உரிமை அரசியலமைப்பு சட்டமே பெற்று தந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய், உரிமை பெற்ற பாரதி சொல்லுகின்ற அந்த ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி பெற்ற நெஞ்சனாய் வான்னு கூப்பிடுவான்ல, அப்படிப்பட்டவர்களாக வாழ உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகி நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் தேசிய பெண் குழந்தைகள் தினத்தில் பெண் குழந்தைகளுக்கு ஒரு அப்பா எப்படி இருக்கணும்னு சொல்லி அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டாபிக் எடுத்து பேசுறப்போ. ஏன்னா எங்க வீட்டுல 3 பெண் குழந்தைகள் தான். எனக்கு எப்பவுமே எங்க அப்பா, நான் கேட்ட உடனே நான் சொல்வேன் எனக்கு எங்க அப்பா ரோல் மாடல்னு, எங்க அப்பா ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம எடுத்து பேசுறப்போ எனக்கு லைட்டா கண்ணீர் கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எல்லாமே ஹோல் ரிமெம்பர் தான். அடுத்ததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை ஒரு மரியாதை வண்ணம் நடத்த வேண்டும் ஒரு வீட்டில் அப்படின்னு தான். இப்போ வரைக்கும் எங்க அப்பா கல்யாணம் ஆகி போயாச்சு, இப்போ வரைக்கும் நாங்க வந்தா கூட எங்களை வாங்க போங்க அப்படின்னு தான் பேசுவாங்க. யார்கிட்டயாவது ஏதாவது இன்ட்ரோ கொடுக்குறப்போ இவங்க என்னுடைய 2வது பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எப்போ வந்தாலும் எங்களுடைய விருப்பம் என்ன, எங்களுடைய வெறுப்பு என்ன எல்லாத்தையும் கேட்பாங்க அப்பா. ஏதாவது கஷ்டம் அப்படின்னாலே அப்பா மடியில போய் படுத்துட்டு அது நம்ம சொல்றப்போ அது ஒரு தனி சுகம் வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் என்னதான் வெறுப்புகள் இருந்தாலும், கடினமான தருணங்கள் இருந்தாலும், அது அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அப்பா ஒரு பெரிய பார்டரை இறக்கி வச்சுட்டோம்டா அப்படின்னு. இந்த ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு தகப்பனா, ஒரு தந்தையா கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட். நிச்சயம் ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பேச்சில் மட்டும் இல்லை, அவங்க குழந்தைகள், பெண் குழந்தைகள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சாய்ஸஸ், வாய்ப்புகளில் கூட இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இது எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை மரியாதையோடு ஏற்றுக்கொள்வது இல்லை. நான் அப்பா சொல்லிட்டேன்ல, நீ இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு திணிக்கிறதோ, அதை நீங்கள் செய்ய கட்டாயப்படுத்துவதோ அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, நான் ஒரு விருப்பத்தில் நான் ஒரு விஷயத்தை சாய்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்கிறேன், அந்த சாய்ஸ் உனக்கு பிடிக்கலையா, ஓகே நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நீ ஒரு சாய்ஸ் கொண்டு வந்து வச்சிருக்க, அது எனக்கு பிடிக்கல, ஆனால் இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்கு, நீ சரி விருப்பறியா, அதை நான் என்ன பண்றதுக்கு நான் கைட் பண்றேன். ஸோ இதுதான் அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல். அதை ஒரு தந்தை நிச்சயமாக பெண் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும். கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற விஷயங்கிறத தொடர்ந்து பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த தைப்பட்டத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. இந்த வரப்போகிற தைப்பட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, பனி இருக்கும், மழை அப்பப்போ தூறலாம் அல்லது பனி இருக்கும், சரிங்களா. கொஞ்சமாக வெயிலும் இருக்கும், வெயில் கூடிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிலத்தில் பொதுவாக களிமண் நிலங்களில் பிடிச்சிக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்புள்ள அந்த மாதிரி நிலங்களில், சுண்ணாம்புத்தன்மை அதிகம் உள்ள நிலங்களில் வளர்க்க வேண்டிய 2 முக்கியமான பயிர். ஒன்று கொத்தமல்லி, இன்னொன்று கொண்டைக்கடலை. இந்த கொண்டைக்கடலை பார்த்தா சுத்தமாக கையில் எடுத்திங்கன்னா ரவை மாதிரி இருக்கக்கூடிய களிமண் இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டைக்கடலை போடுவாங்க, நல்லாயிருக்கும். இந்த ஒசரம்தான் வரும், நிறைய காய்கள் வரும், துவரங்காய் மாதிரி வரும், அதுதான் அந்த பயிர், சரிங்களா. கொண்டைக்கடலை நல்ல சாகுபடிங்க, அருமையான விலை கிடைக்கும். நீங்கள் ஒன்றும் பெருசாக மெனக்கட வேண்டியதில்லை, பனி ஈரத்திலே வரும், மானாவாரியாக போடலாம்,
கொஞ்சம் கொஞ்சம் பூச்சி தாக்கம் நோய் தாக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அருமையான விவசாயம். ரெண்டாவது என்ன? கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லியை பொறுத்தளவில் நாட்டு கொத்தமல்லிக்குன்னு ஒரு சிறப்பான மார்க்கெட் இருக்குங்க. கொத்தமல்லி எல்லா இதுலேயும் நம்ம மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கொத்தமல்லி பொடி போடுறாங்கள்ல, அதனால் அதோட தேவை அதிகங்க. அதனால் முயற்சி பண்ணுங்கள். நிலம் சும்மா கிடக்குன்னா அதை போட்டு விடுங்க. என்ன செய்யணும் அப்படிங்கிறது, இந்த ரெண்டுக்குமே என்ன செய்யணும் அடிப்படையாக சொல்கிறேங்க. மண்ணை வந்து பொலப்பாக்கிக்கணும். வேர் ஓடுறதுக்காக பொலப்பாக்கிக்கணும். ரொம்ப அதிகமாக இல்லைங்க, லைட்டாக ஒரு பவர் வீடர்னு வச்சுருப்பீங்களா, அதை வச்சு கூட மேலால் கிளறி விட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லியை மட்டும், கொத்தமல்லி விதை கிடச்சதுன்னா வாங்கி போட்டு, அதை ஆக்சுவலாக எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்படி உட்காந்துருக்கோம் இல்லைங்களா, அதோட காலில் அந்த விதையை போட்டு செருப்பில் காலில் இப்படி தேய்ச்சிங்கன்னா அது உடஞ்சிரும். அதாவது ஒரு மெல்லிதான அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ரெண்டாக உடைக்கணும், முழுசாக போடக்கூடாது, ரெண்டாக உடைக்கணும். இந்த உடைத்த பொருளை, உத்தேசமாக உடைத்த பொருளை ஒரு லிட்டருக்கு 10 மில்லி அப்படிங்கிற அளவுக்கு ட்ரைகோடர்மா விரிடி திரவம் ஊற்றி தலை தட்டுற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஊற்றி இதை ஊற வைக்கணுங்க. ஒரு 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் எடுத்து நிழல் காய்ச்சலை காய விட்டு நிலத்தில் தூவலாம். இந்த தூவுன இந்த பயிரை ஒரு 7வது நாள் முளைக்குங்க. எங்கேயாவது மொத்தமாக கிடக்கு, இப்படி தானே தூவுவோம். தூவுறப்ப இங்கே பாருங்கள், இப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நிறையா விழுந்துடும். இப்படிங்கிறப்ப ஒரு சில பேருக்கு இந்த சுண்டு வரல் சரியாக இல்லைனால இங்கே நிறையா விழுந்துடும். அப்போ அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் எடுத்து எங்கே இல்லையோ அங்கே வச்சு அமுக்கி மண்ணை போட்டு அமுக்கிடலாம். பொதுவாக என்ன விதமான நோய்கள் வரும்? இந்த பனிக்காலத்துக்காக ஒரு சாம்பல் நோய் வரும். அதுக்காக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்ரி ஆஃபீஸில் இல்லை வெளியில் கடைகளில் சூடோமோனாஸ்னு ஒரு பவுடர் கிடைக்கும். 100 லிட்டருக்கு 1 லிட்டர் கலந்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கணும்னா, அந்த காய்கள் திடமாக வர்றதுக்காகவும் வாசம் சிறப்பாக இருக்கிறதுக்காகவும் நம்ம போன பதிவில் பார்த்தோம்னா எருக்கு கரைசல், அதை நீங்கள் தெளிக்கணும். 3 தடவை தெளிக்கணும். திருப்பியும் சொல்கிறேன் உங்களுக்காக, 200 லிட்டர் ட்ரம்மில் 180 லிட்டர் தண்ணீர், 20 கிலோ அளவுள்ள 30 குச்சியை எருக்கு இலையை உடச்சி குட்டி குட்டியாக நறுக்கி உள்ளே போட்டு ஊற வைக்கணும். 7 நாள் கழித்து அதை தெளிக்கணும். டேங்குக்கு அப்படியே ஊற்றி தெளிக்கலாம், சரிங்களா? அல்லது 5 லிட்டர் தண்ணியோட 5 லிட்டர் கலந்து தெளிக்கலாம். இது எப்போல்லாம் தெளிக்கணும்? நடவு நட்ட 20வது நாள், 40வது நாள், 60வது நாள், அல்லது 20, 35, 50 அப்படி தெளிச்சுக்கிறப்ப இன்னும் காய்கள் உருண்டு கிடைக்கும், நல்ல மணமாக கிடைக்கும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கடைகளில் சோலு பார் அப்படிங்கிற போரான் பவுடர் இருக்கும். சோலு பாருங்கிற போரான் பவுடர் 300 கிராம் வாங்குங்க. 100 லிட்டருக்கு 300 கிராம் ஒரு தடவை தெளிச்சிங்கன்னா நிச்சயமான பலன்கள் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், இதை அங்கே மட்டும் இல்லைங்க, நிலம் மட்டும் இல்லை, எந்த பயிர்களுக்குள்ளேயாவது ஊடு பயிராக போட முடியும் அப்படின்னாலும் போடலாம். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இந்த காலத்தை உபயோகப்படுத்துங்க. இந்த காலத்தை உபயோகப்படுத்தி ஊடு பயிராக போடுங்க. பூக்குள்ளே போடலாம், காய்களுக்குள்ளே போடலாம். நமக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும். கொத்தமல்லி, கொண்டக்கடலை மனசில் வச்சுக்கோங்க, செஞ்சு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, விதைகள் வேணுனாலும் கேளுங்க, நான் நம்பர் தரேன், பேசிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். மிக அற்புதமான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு பெண் குழந்தை முன்னால் ஒரு தந்தையாகியவர் எப்படி இருக்க வேண்டும்? அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரசன்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் குழந்தைகளுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதோ இல்ல பொருட்கள், நகை, ஆபரணங்கள், ஆடை இதெல்லாம் வாங்கி கொடுப்பதோ அதை காட்டிலும் அதிகப்படியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த உடன் இருத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாக என் பெண் குழந்தை வந்து மேடை ஏறி நடனமாட போகிறது. அதை வந்து எவ்வளோ பெரிய வேலைகள், ஏன்னா அது வந்து ஒரு தடவை தான் லைஃப்ல என்ன ஆகும்னா நடக்கும். ஏன்னா முதலாக மேடை ஏறக்கூடிய நிகழ்வு லைஃப்ல ஒரு டைம் தான். அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி ஏறினாலும் கூட அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஏறக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த, ஏன்னா அந்த பெண் குழந்தைகளோ இல்லை எல்லா குழந்தைகளுமே, அந்த ஆண் குழந்தை யாராக இருந்தாலும் சரி, அந்த மேடை ஏறி நின்று அங்கே தேடக்கூடிய, அங்கே வந்து கோடிக்கணக்கான கண்கள் இருந்தாலும் அது தேடக்கூடிய ஒரு 4 கண்கள் யாருடையது பார்த்தீங்கன்னா, ஒன்று அம்மாவுடையது, இன்னொன்று அப்பாவினுடைய கண்கள். இந்த 2 தான் என்னை பார்க்குறாங்களா அப்படின்னு தேடும். ஸோ அப்போ இந்த மாதிரியான ப்ரிசியஸ் மொமெண்ட்ஸ் அதெல்லாம் லைஃப்பில் ஒன் டைம் தான் என்ன பண்ண வரும். ஸோ முதலாக அந்த பெண் குழந்தை வந்து அந்த டெலிவரி வார்டிலேருந்து கொண்டு வந்து அந்த கரங்களில் கொடுக்குறப்போ வாங்கக்கூடிய அந்த விஷயம் லைஃப்பில் ஒரு டைம் தான் என்ன பண்ணும் நடக்கும்.
ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய அது நான் என்ன கேட்டால் நண்பர்கள் அடிக்கடி சொல்லுவேன், உயிரே போகிற வேலையாக இருந்தாலும் கூட சரி, குழந்தைகள் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களா, குழந்தைகள் ஏதாவது முக்கியம், அதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸை தவிர, உன்னோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் அதுதான் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணுமே தவிர அந்த வேலையோ காசோ அதை என்னைக்குனாலும் எப்போனாலும் என்ன பண்ணிக்கலாம், சம்பாதித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த ப்ரையாரிட்டி, அந்த ப்ரெசன்ஸ் பெண் குழந்தைகளுக்கு எப்போதும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக என்ன பண்ணியிருக்கணும், ஒரு தந்தை இருக்க வேண்டும். இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்போ அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உடல் பருமனால் ஏற்படும் மேல் அண்ட் ஃபீமேல் ப்ராப்ளங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, ஒபிசிட்டினால ஏற்படும் உபாதைகள் என்னென்ன மாதிரி லைஃப்ல பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாங்க. இப்ப இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிறது நிறைய நோய்களுக்கு ஒரு மூல காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப ஜென்ஸ்க்கு ஒபிசிட்டி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒபிசிட்டிலயும் சென்ட்ரல் ஒபிசிட்டி, பெரிஃபரல் ஒபிசிட்டி அப்படிம்பாங்க. சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படின்னா ஒரு சில பர்சன்ஸை நம்ம பார்க்கும்போது முகம் பெருசா இருக்கும், வயிறு நல்ல பெருசா இருக்கும், கை கால்லாம் நார்மல் சைஸ் இருக்கும். இதை சென்ட்ரல் ஒபிசிட்டி அப்படிம்பாங்க. பெரிஃபரல் ஒபிசிட்டிலாம் கண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும், வயிறு நார்மலா இருக்கும், கை கால்லாம் இவ்வளவு பெருசு இருக்கும். இதுல இந்த பெரிஃபரல் ஒபிசிட்டியை விட ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானது எது அப்படின்னா சென்ட்ரல் ஒபிசிட்டி. ஏன் அப்படின்னா வயிறு எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் வரதுக்கு, அதாவது சக்கர நோய் வரதுக்கான நிறைய காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கு காரணம் இருக்கு. ஆண்களுக்கு அவங்களோட பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன ரீதியான குழப்பங்களும் ஃப்ரஸ்ட்ரேஷனும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி நிறைய விஷயம் மேல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இன்னும் நிறைய இருக்கு. இப்ப ஃபீமேல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரி அந்த சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கு அப்படின்னும் போது அவங்களுக்கும் டயபிட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சென்ட்ரல் ஒபிசிட்டியா இருந்தாலும் சரி, பெரிஃபரல் ஒபிசிட்டியா இருந்தாலும் சரி, இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கிரியேட் ஆயிடுது. இன்சுலின் எதிர்ப்பு தன்மை கிரியேட் ஆகுது அப்படின்னா பிசிஓஸ், ஃபைப்ராய்டு, அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், மார்பகங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்பு கட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருதுங்க உண்டுங்க. ஜென்ரலா நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு மனிதனோட வெயிட்டை தாங்கிறது அந்த கால் மூட்டுகளை முதுக்கு இருக்கும் வலி. அதனாலதான் இன்னைக்கு ஒபிசிட்டினால நிறைய பேருக்கு மூட்டு வலி. ஜென்ரலா ஒபிசிட்டி ஒரு பக்கம், இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கூட, டென்ஷன், இர்ரெகுலர், அதாவது ஃபுட்டு இல்ல ப்ராப்பர் ஃபுட் இல்ல, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இம்பேலன்ஸ். சோ இதுல என்ன ஆயிடுது, இன்னைக்கு கழுத்து வலி, தோள்பட்ட வலி, சர்விக்கல் லம்பர் ப்ராப்ளம், இது எல்லாமும் ஒபிசிட்டினாலையும் வருது. அதே போல இன்னைக்கு பார்த்தோம்னா டயபெட்டிக்கு ஒபிசிட்டி காரணம், ஹைப்பர் டென்ஷனுக்கு, மூட்டு வலிக்கு, தைராய்டுக்கு, இர்ரெகுலர் பீரியடுக்கு, இன்ஃபெர்டிலிட்டி, மேல் அண்ட் ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு ஒபிசிட்டி ஒரு மெயின். எல்லா சிஸ்டமிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கும் இது ஒரு காரணமா இருக்கு. சக்கரை வியாதிக்கும் அதுதான் காரணம், ஹார்ட் ப்ராப்ளத்துக்கும் ஒபிசிட்டி ஒரு காரணம். இது போல ஏகப்பட்ட, அதாவது ஹெட் டு ஃபுட் சொல்லலாம், வராத பிரச்சனையே இல்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு ஒபிசிட்டினால ப்ராப்ளம் இருக்கு. சோ அதனால ஒபிசிட்டிக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஃபாஸ்டா 1 மந்த்லயே 15 கிலோ குறைக்கணுமா அப்படின்றது, அதுதான் இன்னும் கொஞ்சம் டேஞ்சர். அது இல்லாம என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணம், அதுக்குள்ள வெயிட் குறைக்கணும் அப்படின்னு வருவாங்க. அதே போல சிலர் நெக்ஸ்ட் மந்த் எனக்கு கல்யாணம், எனக்கு இப்போ பிசிஓடி இருக்கு, அதே போல மேலுக்கும் ப்ராப்ளம் இருக்கும், விந்து பிரச்சனைகள் இருக்கு, அவங்க சொல்லுவாங்க எனக்கு 2 வீக்ஸ்ல கல்யாணம், நெக்ஸ்ட் மந்த்ல கல்யாணம், அதுக்குள்ள. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு ஒரு பயம் வருது, ஒரு ஃபியர், நம்ம தாம்பத்திய உறவுல பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு தொடர்பு கொண்டிருக்க. அப்படி கிடையாது, நீங்க ஆரம்பத்திலேயே அது உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணலாம், ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு, நீங்கள் கடைபிடித்தால். அதாவது இன்னைக்கு ஒபிசிட்டினால மக்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது அழகா இருக்காங்க, வளர வளர அது ஹெல்த் இஷ்யூ எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன்ல இம்பேலன்ஸ், முடி பிரச்சனையில இருந்து, ஸ்கின் ப்ராப்ளத்துல இருந்து, எல்லா டிசீஸ்க்கும் மெயின் காரணம் உங்களுக்கு ஒபிசிட்டி. ஸோ இந்த ஒபிசிட்டியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ட்ரீட்மெண்ட்ல
ஒரு மாதத்துக்கு 2-3 கிலோ குறைக்கிற மாதிரி தான் நாங்க அட்வைஸ் கொடுக்குறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அவசரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க, 1 மந்த்லயே 10 கிலோ 15 கிலோ குறைக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அது சரியில்லை. ஏன் அப்படின்னா கிராஜுவலா குறைக்கும் போது உங்களுக்கு ஸ்கின்ல சுருக்கம் வராது. கரெக்ட். திடீர்னு நீங்க ஃபாஸ்டா குறைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சுருக்கம் வரும். அதே போல ஜிம்முக்கு போறீங்க, நாங்க குறை சொல்லல, நீங்க அங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, கொஞ்ச நாள் போறீங்க, அப்புறம் நிப்பாட்டிட்டீங்கன்னு வச்சுக்க, ஏற்கனவே இருந்ததை வெயிட் விட இன்னும் அதிக வெயிட் தான் வரும். அதனால நாங்க சொல்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிற மெத்தட். அப்போ உங்களுக்கு ஒரு 1 இயர்ல உங்க ப்ராப்ளம் எவ்வளவு, ஒரு 25 கிலோ 24 கிலோ குறைக்கலாம் 1 இயர்ல. அப்ப நீங்க அதை பிரிச்சுக்கோங்க. அப்போ 2 கிலோஸ் per month குறைக்கிறதுக்கு எய்ம் வச்சு போனாலே போதும். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா, சாதாரணமா கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணாலே 2 கிலோ குறையுது. அப்ப நம்ம இன்னும் நல்லா ஃபாலோ பண்ணா இன்னும் நல்லா குறையுன்ற மன தைரியத்தோட நீங்க குறைக்கலாம். அப்படித்தான் நாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்திருக்கோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா. நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளுக்கு ஒரு தந்தை எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? எல்லா குழந்தைகளுமே சமம் தான் பெற்றோர்களுக்கு. அதுவும் பெண் குழந்தைகள் அப்படின்றப்போ கொஞ்சம் ஸ்பெஷல். அவங்களுடைய அந்த வளர்ப்பிலே அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்த்துருவாங்க இல்லையா. சக்ஸஸ் ஃபெயிலியர் இது ரெண்டுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஒரு குழந்தை சக்ஸஸை ரீச் பண்ணுறப்போ ஒரு பேரண்ட்ஸை நம்ம எப்படி அவங்கள கைட் பண்ணி அவங்களை எப்படி கொண்டாடுறோமோ, அதே மாதிரி அவங்க அந்த ஃபெயிலியரை ரீச் பண்ணுறப்பவும் அவங்கள கரம் பிடிச்சி நான் இருக்கேன், உன்னுடைய நம்பிக்கையின் ஒரு வண்ணமா, உனக்கு ஒரு வாழ்க்கையோட நங்கூரமா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வருவதற்கு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணுமே தவிர, அந்த இடத்துல ஐயோ நான் அப்போவே சொன்னேன்ல, நீ அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொன்ன, இந்த குரூப் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன், நான் அதே மாதிரி இந்த லைஃபை அமைச்சிக்காதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபெயிலியர் பார்த்ததுக்கு அப்புறமா, ஒரு கடினமான ஒரு சூழல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி எல்லாம் பேசுறது அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆழமான ஒரு அவநம்பிக்கையை கொடுத்துரும். ஸோ ஒரு நம்பிக்கை, ஒரு நங்குரம் எங்க இருந்து பிறக்கும் அப்படின்னா ஒரு தந்தையாகி இருக்கும் இடத்தில் தான். கண்டிப்பா. அது ஏன் நங்குரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கப்பலுடைய நங்குரம் எந்த அளவுக்கு ஆழமாக அந்த கயிறு உள்ள போய் அந்த நிலத்தை தொட்டு நிற்குதோ, அது எந்த லென்த்துக்கு வேவ் அந்த அலைகளில் அலைக்கழிக்கப்படுமோ அந்த வரைக்கும் அது போகணும். ஆனால் என்ன ஆனாலும் அந்த நங்குரம் அந்த கப்பல் என்ன பண்ணிடுறாருன்னா கைவிடவே விடாது. ஸோ அது போல ஒரு தந்தை தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு எந்த சூழலில் அது வெற்றியோ தோல்வியோ எந்த திசையை நோக்கி பயணித்தாலும் அதோட ஒரு எண்டில் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக அந்த நங்குரம் போல நான் இருப்பேன். ஒருவேளை டைரக்ஷன் மாறி போகுது, ஏதோ தப்பா நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த நங்குரம் எப்படி இழுத்து பிடித்து தக்க வைத்துக் கொள்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு உறவாக என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு ஒரு தந்தை இருக்க வேண்டும். ஸோ ஒரு சிறப்பான நாள். எப்போதுமே இந்த அப்பா பெண் குழந்தைகள் பாசம் அப்படின்னீங்களாம் யூடியூப்ல போயோ இல்லை மற்ற சமூக மீடியா வலைதளங்களில் போய் அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னமோ எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் என்ன இருக்குது கொட்டி கிடைக்குது. ஒரு காலகட்டத்தில் பெண் குழந்தைகள் அப்படின்னா அந்த அவர்கள் பாசம் இருந்தாலும் கூட அதை பெரிதாக வெளிப்படுத்தாத ஒரு சூழல் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்குள்ள சூழல ஒரு தந்தை பெண் குழந்தைகளுக்கான அந்த பாசம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத இன்னைக்கு உணர்த்துமோன்னா பலருக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு என்ன இருக்குது கிடைச்சிருக்குது. அதுல ஒரு சில விஷயங்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் நினைச்சு பார்த்துருக்கிறோம். இந்த வகையில இது அமைய பெற்ற பெண் குழந்தைகள், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி வரம் பெற்றவர்கள், இதை அமைய பெற்ற அந்த பெண் குழந்தைகளுக்கு தந்தை அதுல கரெக்டா அவர் என்ன பண்ணிக்கணும், ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு முதல் தந்தை இந்த விஷயத்துல என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில் அதை தெரியப்படுத்திய கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நாள்ல யார் யார் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். மெரிக் எல்வின் இன்று தனது 4ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா ரெக்ஸ் லியோ நவீன், அம்மா தீபிகா நான்சி, பெரியம்மா பெரியப்பா, அண்ணன் சாம் அலெக்ஸ், அத்தை மாமா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். அட்லின் ருச்சில்லா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா, அண்ணன் டான், மாமா லிவிஸ், அக்கா எப்லின், தாத்தா அம்மம்மா, பெரியப்பா பெரியம்மா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்கோடும் நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாள் யாரெல்லாம் திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதுவும் இல்லாம அவங்களுக்கான சிறப்பான இறையாசிர் காத்துட்டு இருக்க பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை ஆசிருக்கான இறை வார்த்தை எசாயா 66:13.
தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இறைவனின் அன்புக்குரியவர்களே, உலகில் நாம் சந்திக்கும் அன்புகளிலே உண்மையான அன்பு, உயர்ந்த அன்பு தாயன்பே ஆகும். ஏனெனில் பேச இயலாத பச்சிளம் குழந்தைக்கு கூட அதன் தேவையை அறிந்து அக்குழந்தையை தேற்றுபவள் தாய். அப்படிப்பட்ட தாய் அன்போடு இறைவன் நம் ஒவ்வொருவரின் தேவையையும் அறிந்து நம்மை தேற்றுவார் என்பது நமக்கெல்லாம் எவ்வளவு மேன்மையான அருள்! இதைவிட மேலான பாக்கியம் நமக்கு இல்லை. இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிரியர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு சிறப்பான பாடம், ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தந்தை எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும். இது தந்தைக்குரிய ரோல் மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிச்சயமாக தாய்க்கும் இடம் உண்டு. ஸோ இதில் பெற்றோராக இருக்கக்கூடிய அவங்க பெற்றோர் எல்லாரும் மைண்டில் வச்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் நம் வழியாக இந்த உலகத்திற்கு வந்தவர்களை தவிர நமக்காக வந்தவர்கள் அல்ல. அதனால உங்களுடைய விருப்பு வெறுப்புகளையோ உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்களையோ என்ன பண்ணாதீங்க, குழந்தைகள் மீது தயவு செஞ்சு திணிக்க வேண்டாம். ஸோ அவர்களுடைய உலகம் என்ன, அதை அவர்களாக வாழ விட வேண்டும். அதற்கு அவர்களை புரிந்து நடந்து கொள்வதற்கு நாம என்னென்னலாம் தயார் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கடவுள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். கடவுளுக்கு மீண்டும் நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சது. நாளை இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, பெண் குழந்தைகளை நேசிப்போம், நலமான சமுதாயம் படைப்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.